ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு இப்ப கிடைக்கிற வருமானம் மட்டும் இல்லாம, மேலதிகமா வருமானம் வேணும்னா, அத சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னன்னு கேட்டா, பெரும்பாலான ஆட்கள் சொல்றது, என்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருந்தா, பிக்மி, ஊபர் மாதிரி ஏதாச்சும் ஓட்டி காசு சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு பைக்கோ, இல்ல ஆட்டோவோ வச்சிருக்கிற ஒரு ஆளா இருந்தா, நீங்களும் அது மூலமா இந்நேரம் வருமானம் தேட தொடங்கியிருப்பீங்க. ஈவினிங் 5 மணி, 6 மணிக்கு ஆஃபீஸ் வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் ஊபரோ, பிக்மியோ ஓட்டுற நிறைய பேர நாங்க பார்த்திருப்போம். அந்த கேட்டகரிக்குள்ள வார மக்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த பிக்மி, ஊபர் ஓட்டுறது தான் ஃபுல் டைம் ஜாப்பாவே இருக்கும். ஆனா, அவங்க எல்லாரும் இப்ப கொஞ்ச நாளா இந்த ஆப்ஸ பாவிக்கிறதுக்கு பயப்படுற ஒரு நிலைமை வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதாவது பிக்மி, ஊபர் அப்புறமா கிட்டத்துல புதுசா வந்த ஹெலோகோ மாதிரியான ஆப்ஸ் பாவிக்கிற டிரைவர்ஸுக்கும், நார்மல் மீட்டர் ஆட்டோ ஓட்டுற டிரைவர்ஸுக்கும் இடையில சண்டைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த நார்மல் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆப்ஸ் பாவிக்கிற டிரைவர்ஸுக்கு எதிரா பேசுனது, இலங்கைக்கு வந்த டூரிஸ்ட்ட அடிச்சது, டூரிஸ்ட் கிட்ட அதிகமா காசு வாங்குறது அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. நீங்களும் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண ஒரு ஆளா, இதால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம். இந்த சம்பவங்கள் பத்தி சோசியல் மீடியால நிறைய பேர் தங்களோட கருத்துக்கள, ஒப்பீனியன்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய ரைட் அப் போஸ்ட்கள் எல்லாம் அந்த சோசியல் மீடியால பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்கள்ல பெரும்பாலுமே எல்லாரும் இந்த ஊபர், பிக்மி, ஹெலகோவ நியாயப்படுத்தி தான் எழுதியிருந்தாங்க. அந்த ஆப்ஸ் எவ்வளவு ரஷனலா வேலை செய்யுது, அது எவ்வளவு சாதாரணமான சர்வீஸா இருக்கு, அந்த ஆப்ஸ பாவிக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு அத நியாயப்படுத்தி தான் எழுதியிருந்தாங்க. அப்ப இந்த ரைட் அப் எல்லாம் பார்த்தோனே, நம்ம எல்லாருக்கும் கூட பிக்மி, ஊபர் எப்படி கெட்டதா இருக்கும்? அது பக்கம் நியாயம் இருக்குது தானே அப்படின்னு யோசிக்க தோணும். அண்ட் ஆப்வியஸ்லி காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்கும் இந்த ஊபர், பிக்மி, ஹெலகோ மாதிரியான ஆப்ஸ் பாவிக்கிறது எவ்வளவு எஃபெக்டிவ்னு தெரியும். ஏன்னா, போட்டித்தன்மையும், வெளிப்படைத்தன்மையும் இருக்கிறப்போ, அங்க மக்களுக்கு லாபகரமான ஒரு சர்வீஸ் கிடைக்குதுன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதே நேரம் போட்டித்தன்மை பிடிக்காத ஆட்கள் தங்களுக்கு போட்டியா வர்றவங்கள அடிக்கிற அளவுக்கு, பிசிக்கலி அட்டாக் பண்ற அளவுக்கு பாரதூரமான நிலைமை உருவாகி இருக்கு. அதனால தான் இந்த Facebookல போஸ்ட் போடுறவங்க ஊபர், பிக்மிய நியாயப்படுத்தியும், நாட்டுக்கு வர்ற டூரிஸ்ட்கள அடிக்கிறது எவ்வளவு தப்பான விஷயம்னும் எழுதியிருந்தாங்க. ஆனா, இப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசினாலும், ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாடு ரீதியா ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்போ, நாங்க எல்லாரும் இந்த ஊபர், பிக்மி, ஹெலகோக்கு வேறொரு வகையில ஆப்போசிட்டா தான் இருக்கோம். எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? அது எப்படின்னு கேட்கலாம். இந்த பிக்மி, ஊபர், ஹெலகோ வெர்சஸ் மத்த கூட்டத்துக்கு இடையிலான இருக்கிற பிரச்சனை, முதல்ல சொன்னது மாதிரி காம்படிஷன், அதாவது போட்டித்தன்மை தொடர்பான ஒரு பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு காலத்துல ஏர்போர்ட்டுக்கு இந்த பிக்மி, ஊபர் சர்வீஸ் வரப்போகுதுன்னு சொன்ன நேரம், அங்க இருக்கிற டாக்ஸி சர்வீஸ் டிரைவர்ஸ் எல்லாம் அதுக்கு எகைன்ஸ்டா பேசுனாங்க. அதே மாதிரி இப்ப சீகிரியா, எல்ல, கேண்டி ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரியான இடங்கள்ல பிக்மி, ஊபர் சர்வீஸ் வாரதுக்கு அந்த ஜங்ஷன்ல ஆட்டோ பார்க்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதையும் மீறி யாராவது ஊபரோ, இல்ல பிக்மியோ ஓட்டுனா, அவங்கள அடிக்கிற அளவுக்கு கூட போறாங்க. இது காம்படிஷன் தொடர்பான ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் இந்த ஆப்ஸ் பேஸ் பண்ண சர்வீஸ பார்த்தா, நீங்க எந்த வெஹிக்கிள் ஹையர் பண்றீங்க, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு நேரத்துல உங்க லொகேஷனுக்கு வரும், டிரைவரோட டீட்டெயில்ஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் வெளிப்படையா தெரிஞ்சுக்கக்கூடிய அதே நேரம், நீங்க கருப்பா, வெள்ளையா, உயரமா, குட்டையா, என்ன ஜாதி, மதம்னு எதையுமே பார்க்காம யூஸ் பண்ற எல்லாருக்கும் ஒரே அளவான காசை சார்ஜ் பண்ற சிஸ்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாஃபியா கும்பல், ஆட்டோ ஓட்டுற எல்லாரையும் நாங்க சொல்லல, மாஃபியா கும்பலை மட்டும்தான் சொல்றேன். அவங்கள எடுத்துக்கிட்டா, நீங்க ஹையர் போக கேட்டோன்னே, உங்கள அப்படியே மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பார்த்து, நீங்க பணக்காரனா இல்லையான்னு கெஸ் பண்ணி, உங்ககிட்ட இருந்து எப்படியாவது காசு அடிக்கிற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பக்கத்தையும் பார்க்கும்போது, போட்டித்தன்மையோட இருக்கிற பக்கம் ஜெயிக்கும்ங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா, மத்த சந்தர்ப்பங்கள்ல ஓவராலா ஸ்ரீலங்கான்னு பார்க்கும்போது, போட்டின்னு சொன்னாலே டூரிஸ்ட்ட போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இலங்கையோட மத்த துறைகள்ல இன்னமும் இருக்கு.
இந்த பிக்மி, ஊபர், ஹெலகோக்கு சப்போர்ட் பண்ற டைல் இண்டஸ்ட்ரி ஆக்கள் டைல் இம்போர்ட் பண்றதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டா, "அம்போ! இம்போர்ட்லாம் பண்ண வேணாம். அப்படி பண்ணா எங்களோட இண்டஸ்ட்ரி பாதிக்குமா இல்லையா? அப்படி இம்போர்ட் பண்றதுனா 70% 80% டாக்ஸ் அடிங்க. அப்பதான் சரியா இருக்கும்னு" சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்ற அந்த மைண்ட் செட்டும் ஒரு வகையில தனக்கு எதிரா ஒரு காம்படிஷன் வர்றது பிடிக்காத, அந்த ஆட்டோ பார்க்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மைண்ட் செட் மாதிரி தான். எங்களோட இரும்பு இண்டஸ்ட்ரி எடுத்தா, அவங்களும் வெளிய இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ண இயலாது. அப்படி இரும்பு இம்போர்ட் பண்றதுன்னு சொன்னா 30% 40% டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த போட்டித்தன்மை பிடிக்காத ஆட்டோ டிரைவர் கிட்ட இருக்கிற மைண்ட் செட்டோட இன்னொரு வெர்ஷன் தான். இப்ப ஸ்ட்ரைக் பண்ற அந்த டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு, ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸையோ, இல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் ஏதாச்சையோ கொண்டு வரது நல்லது தானே அப்படின்னு கேட்டா, பெரும்பாலான டாக்டர்ஸ், "அத எப்படி கொண்டு வர முடியும்? அப்படி பண்றது சரியில்ல தானே! அப்படி நடந்தா எங்களுக்கு காம்படிஷன் கூடுமே!" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இலங்கைக்குள்ளேயே இருக்கிற ஒரு சில துறைகள் கூட வெளிநாடுகளோடையோ, இல்ல ஃபாரின் மார்க்கெட்டோடையோ போட்டி போடுறதுக்கு விருப்பப்படுறாங்க இல்ல. ஒரு சில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஆட்கள் கிட்ட கேட்டா, அவங்களும் வெளிநாட்டு ஐடி மார்க்கெட் இலங்கைக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சிங்கப்பூரோட ஒரு முறை ட்ரேட் அக்ரீமெண்ட் போட்ட நேரத்துல, அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த நாட்டுல இருந்து வந்து இலங்கையோட ஐடி மார்க்கெட்ட திருடிட்டு போயிருவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா, கடைசில அப்படி எதுவுமே நடக்கல. உண்மைய சொல்லப்போனா, எங்க கிட்ட இருந்து திருடுற அளவுக்கு எங்களோட ஐடி மார்க்கெட் அவ்வளவு பெரிய மார்க்கெட்டோ, இல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டோ இல்லங்கிறத நிறைய பேர் மறந்துட்டாங்க. வரக்கூடிய காம்படிஷன ஃபேஸ் பண்ண பிடிக்காம வேறொரு விதமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இலங்கை துறைமுகத்தோட ஷிப்பிங் கம்பெனிய பார்த்தா, அந்த கம்பெனியோட பெரும்பாலான பங்கு ஸ்ரீலங்காக்கு தான் சொந்தமா இருக்கணும்னு ஒரு ரெகுலேஷனே இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருசா யாரும் வாராங்கல்ல. ஆனா, ஷிப்பிங் கம்பெனில இருக்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு கேட்டா, ஊபர், பிக்மி எல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா? அப்படின்னு பேசத் தொடங்கிருவாரு. ஆனா, அவங்க ஷிப்பிங் கம்பெனிக்கு ஒரு போட்டி வாரது ஓகேயான்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, கூடாது, நடக்காதுன்னு சொல்லிருவாங்க. சில விவசாயிகள் கூட, பிக்மி, ஊபர் இருக்கிறதுனால எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? எங்களோட மரக்கறிகள ஈஸியா கொண்டு போக முடியுது அப்படின்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, வெளிநாட்டுல இருந்து உருளைக்கிழங்கோ, இல்ல வெங்காயமோ இம்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டா, சண்டை பிடிக்க தொடங்கிருவாங்க. இதே மாதிரி இலங்கையோட தேயிலை இண்டஸ்ட்ரி, சீனி இண்டஸ்ட்ரி, சோளம் பயிரிடக்கூடிய இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு நிறைய இண்டஸ்ட்ரீஸ். மத்தவங்களுக்கு காம்படிஷன் வந்தா அது தக்காளி சட்னி. தனக்கு காம்படிஷன் வந்தா அது ரத்தம்ங்கிற மாதிரி, அவங்களுக்கு காம்படிஷன்னு ஒண்ணு உருவாகுறத விரும்புறாங்களே இல்ல. ஆனா, அதே நேரம் வெளிநாடுகளுக்கு விசா அப்ளை பண்ணி கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சுவிஸ், துபாய் மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்க போட்டி போட விரும்புறாங்க. இந்த ஊபர், பிக்மி, ஹெலகோ இருக்கிறதால காம்படிஷன் உருவாகுறது, அத பாவிக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாம, அத யூஸ் பண்ற பைக், ஆட்டோ, கேப் டிரைவர்ஸுக்கும் லாபம் தாரதா இருக்கு. உண்மையில சொல்றதுன்னா, நார்மல் மீட்டர் ஆட்டோ ஓட்டுறவங்கள விட, இந்த பிக்மி, ஊபர் ஓட்டுறவங்களுக்கு 40% அதிகமான வருமானம் கிடைக்குது. அதுவும் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஹயர்ஸோட அளவு அதிகம். அதனால அவங்களுடைய அசெட் பாவிக்கப்படுற அளவும் அதிகமா இருக்கு. ஸோ, ஆப்வியஸ்லி இதனால அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அதிகமா இருக்கும். இது மூலமா எங்களுக்கு தெளிவா தெரியிறது என்னன்னா, போட்டித்தன்மைக்கு நாங்க ஓகே சொல்லாட்டி, ஒரு நாடுங்கிற ரீதியில எங்களுக்கு முன்னேற முடியாது. ஆனா, பிக்மி, ஊபர், ஹெலகோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, போட் மீட்டிங்ல எங்களுக்கு போட்டியே வரக்கூடாதுன்னு பேசுற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற வரைக்கும், எங்களுக்கு இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. அதனால தான் அட்வோகாட்ட மூலமா காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும், போட்டி போடுறதுக்கு ரெடி ஆகணும்னு அடிக்கடி நாங்க சொல்றோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட போட்டி போட நாங்க ரெடி இல்லன்னா, எதிர்காலம்ங்கிற ஒண்ண எங்களால நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படி இல்லாட்டி, நாட்டுக்குள்ள வர டூரிஸ்ட்ட அடிச்சு, அவங்க கிட்ட இருந்து காச கொள்ளை அடிக்கிற மைண்ட் செட்டோட தான் கடைசி வரைக்கும் நாங்க இருக்கணும். இந்த மாதிரியான இன்னும் பல எக்கனாமிக் கன்டென்ட்ஸ பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்காக அட்வோகாட்டா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTube மட்டும் இல்லாம எங்களுடைய Facebook, Instagram, TikTok மாதிரியான எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கன்டென்ட்டோட அடுத்த வாரம் சந்திக்கலாம்.